தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உனக்கு 5 ஏக்கர் எனக்கு 5 ஏக்கர் என்கிற ரீதியில் பழனிக்கும் சபரிமலைக்கும் பாத யாத்திரை அல்ல ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசும் கேரள அரசும். என்ன விவரங்கள் பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில சுகாதாரத்துறை ஐசியூல இருக்கு அப்படிங்கிற அவலச்சொல்லை நிறைவேற்றும் விதமாக அரங்கேற்றும் விதமாக தமிழகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீல் சேர் இல்லாதனால தன்னுடைய தாயை சுமந்து சென்றிருக்கிறார் ஒருவர். திருச்சி பக்கத்துல பாதாள சாக்கடையில் இறங்கி அந்த அடைப்புகளை அகற்றச் சென்ற 2 நபர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது அந்த வேலை செய்கிறவங்கள தூய்மை பணியாளர்கள் பேர் வச்சிங்களே, அவங்களுக்கான உபகரணங்களை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் 11.19 வளர்ச்சியை பெற்றுவிடும் என்று சொல்வது சரியா அப்பா? நாடாளுமன்றம் ஆரம்பித்தாலும் சரி, சட்டமன்றம் ஆரம்பித்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. வாரத்தில் 4 நாள் தொகுதியில் இருக்கணும்னு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மாநில அரசை தண்டித்து வளர முடியாது என்று அப்பா சொல்லி இருக்கிறார். ஐயா, இந்த ஆவினுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ குறைச்சாங்க, நீங்கள் எவ்வளோ குறைச்சிருக்கீங்க, இதையும் கூடவே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நேர்மையான அரசு அப்படின்ற சான்றிதழோட உங்களுக்கு தான் சிறப்பான ஆட்சின்னு சொல்லுவாங்க. விவரங்களை பார்க்கலாம். அதிமுகவில் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையத்திலே கால் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி பெரும் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக காரர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். பழனியில் இருக்கிற 5 ஏக்கர் சபரிமலைக்கும், சரி, சபரிமலையில் இருக்கிற 5 ஏக்கர் பழனிக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த ராஜராஜ சோழன் காலத்துல வந்து நாகப்பட்டினத்தை சூடாமணி விகாரத்தை வச்சுட்டு கம்போடியால வாங்கின மாதிரில இருக்குது. ஆமா, இது வழிகாட்டி மதிப்பு ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு இருக்கும், இது பழனியில இருக்கிற மதிப்பு அங்க இருக்க மதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு 30% சபரிமலைக்கு வர்ற 100 பேர்ல 30 பேர் தமிழ்நாட்டில இருந்து போறாங்க அப்படின்ற கருத்தையும், அங்க இருக்கிற கண்ணகி கோயில நாங்க செப்பனிட்டு புதுப்பிச்சு மெய்ப்பித்து நாங்கள் தான் திராவிட பற்றுடைய சமயம், அது என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் மறுப்புள்ள கடவுள் பற்றாளர்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? புரியாது, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத அண்ணாமலை போட்டு உடைச்சிருக்கிறார். என்னப்பா கடவுளே இல்லைன்றாங்க, அவங்க பார்த்தா ஐயப்பன் மாநாடு நடத்துறாங்க, காளிச்சாருக்கு அங்கேயும் விழா எடுக்கிறாங்க. நேற்று கேரளா போயிட்டு இருந்தா. ஆமா, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா 5 ஏக்கர் நிலத்தை அங்க கொடுக்குறாங்க, 5 ஏக்கர் நிலத்தை இவங்க கொடுக்குறாங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்குமே, அவ்வளோ நல்லவங்க இல்லையே அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்குது. அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சேகர் பாபு அப்படின்ற ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு என்னென்ன ஃபிலிம் காட்டினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த 5 ஏக்கரும் அந்த 5 ஏக்கரும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுமா அப்படிங்கிறதையும் தாண்டி 2 கடவுள் மறுப்பாளர்களும் கடவுளுக்கு சேவை செய்கிறார்களே, கடவுளுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் என்ற மாதிரியான பேச்சு அடிபட்டிருக்கு. கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஐயப்பன் மாநாட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா? கடவுள் மறுப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர், டெங்கு கொசுவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய அவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் தான் அங்க போயிருக்காரு. சோ இது எப்படி இருக்குது பாத்துங்க. எல்லாருமே கடவுள் மறுபாளர்களா இருக்காங்க, ஆனா இவங்க ஓட்டுக்காக என்ன நாடகம் போடுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் மக்கள் தெரிவாங்க அப்படின்ற மாதிரி அங்க அவரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. சோ அந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு புதுசா ஒரு பேரே வச்சிருக்காரு. எனக்கு புரியல, முருகர் மாநாட்டுக்கு நம்ம ஐயா போறோம், ஐசியூவில் தமிழக சுகாதாரத்துறை அப்படின்னு அட்டைப்படம் போட்டு எழுதுகின்ற அளவிற்கு தமிழகத்துல மருத்துவ கட்டமைப்பு சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்கு. அது கிட்னி இல்லை, கிட்னி பிரச்சனை இல்லைன்னு நினைவுக்குவாங்க. விஷயம் என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கூடிய அரசு பொது மருத்துவமனை ரோட்ல எந்த விலை உயர்ந்த காரை பார்த்தாலும் பிரைஸ் டாக் தெரியல, உடல் உறுப்பினுடைய பாகங்கள் தான் தெரியும். அப்படிதான் தெரியுது. கோவை அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசு பொது மருத்துவமனை, ரொம்ப பெரிய கட்டமைப்பு கொண்டது. அந்த மருத்துவமனையில ஒரு வீல் சேர் இல்லை. ஒரு முதியவர் அவரை வந்து தூக்கிட்டு வர கட்டுக்கதைங்க. எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சிங்க இது. ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்தியாவின் வளர்ச்சியை பிடிக்காத, தமிழ்நாட்டினுடைய பெரு வளர்ச்சியை பிடிக்காம ட்ரம்ப் செய்யக்கூடிய வேலை. சிஏஏ சதிங்க, மொசாட்டுடைய சதிங்க. அடுத்து சொல்லுங்க, அதான சொல்ல போறீங்க. இப்படி நடந்து 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல அங்கேயும் வந்து வீல் சேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய தாயை தன்னுடைய கைகளால் தூக்கி கழிவறை கூட்டு போயிருக்காரு. ஸோ இந்த சிக்கல் பலர் மருத்துவமனையில் சோதனைகளுக்காக போகும்போது அவங்க வந்து உடல்நலம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வீல் சேர் தேவைப்படும். ஆனால் அதுக்கு கூட ஒரு வீல் சேர் வைக்காம நீ என்ன சுகாதார கட்டமைப்பை கட்டி வச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல. இந்த சீர்காழியில், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 27 கர்ப்பிணி பெண்கள் மயக்கம் அடைஞ்சாங்க இல்லையா, அது விசாரணை தோன்றுனா அப்படியே வேற லெவலில் அப்படியே வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்தை வந்து ஸ்டீராய்டு இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கணுமா. ஆனால் அந்த செவிலியர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க.
நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. 27 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ என்னன்னா அந்த 2 செவிலியர்களையும் இடமாட்டிருக்காங்க. இது செவிலியர்களோட முடிகிற பிரச்சனையா, அங்க டாக்டர் அது இல்லையா, எப்படி கொடுக்கணுன்றதை பார்த்தது டாக்டர் இல்லையா, இல்ல அந்த இடத்துல ஸ்டீராய்டு அந்த லிக்விட் இருந்ததா அப்படின்ற பல கேள்விகளை ஏற்படுத்துது. இப்போ அப்படியே அந்த செவிலியர்கள் மேல இதை எடுத்து ஆக்ஷன் எடுத்து அப்படியே மூடி மறைக்க பாக்குதா. ஆனா நம்முடைய ஐயா மாசோர்களுக்கு அதை பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. ஐயா மாசோர்கள் என்ன பண்ணுவாருன்னா கண்ணகி நகர்ல போவாரு, அரசு மது குடிப்போர் மறுவாழ்வு மையம். இல்ல இது எப்படின்னா கர்ப்பிணிகள் மயக்கம் அல்ல, கர்ப்பிணிகள் மருந்தினால் தூக்கம்னு சொல்லுங்க. ஓ அப்படி சொல்லணும். ஆனா கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடு. ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து இந்த மது குடிப்பவர்களுடைய மறுவாழ்வு மையத்துக்கு வந்து தம்பி அதெல்லாம் சொல்லிராத. அவங்கலாம் அங்க போய் என்ன பண்ணாரு தெரியுமா, நீங்க வந்து பிரியர்கள் மறுவாழ்வு மையத்துல வந்து நல்லபடியாக திருந்தி வாங்க, உங்களுக்கு நாங்க அரசு வேலை தர்றோம். அவங்களுக்கு அரசு வேலை. டிஎன்பிசி குரூப் தேர்வு முறைகேடு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா ஐயாவுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. திருச்சி பக்கத்துல சமீபத்துல துப்புரவு தொழிலாளர்கள் என்று பெயர் மாற்றப்பட்ட 2 நபர்கள் பாதாள சாக்கடை அடைச்சிக்கன்னு சொல்லிட்டு அங்க போய் போறாங்க. ஸோ அவங்க என்னன்னா உள்ள இறங்கி பார்க்கறதுக்காக உள்ள இறங்குறாங்க. நீண்ட நேரம் ஆகியும் அவங்களுடைய சத்தம் கேட்கல. வெளியிலிருந்து அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணல. அப்புறமா அதிகாரிகள் வேற ஆட்களை உள்ள இறங்கி பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க மயக்கமடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல மணி நேரங்கள் கழித்து தான் அவங்கள கயிறில் கட்டி அங்கே உள்ள இருந்து மிகவும் சிரமப்பட்டு அங்கே உள்ள இருந்து எடுக்கிறாங்க. என்னன்னா இந்த மழை காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதும், இந்த அடைப்புக்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறமான விஷயங்களும் நிறைய இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த பணிகளை செய்வதற்கு தூய்மை பணியாளர்கள் பேர் வச்சிங்களே, அவங்களுக்கான உபகரணங்களை சரியாக வச்சிங்களா, இதை மேற்பார்வையாளராக பார்க்கக்கூடியவர்கள் அதை கவனிச்சாங்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் திமுக கட்சியை சார்ந்த சாலை விபத்துகள் இறந்தவங்களுக்கு திமுகவோட கட்சி நிதி, நல்ல வேலையா திமுகவோட கட்சி நிதி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்களே, ஆமாம், ஆக்சிடென்ட்ல இறந்தவங்கலாம் கொடுத்துருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன, இவங்களுக்கான ஒரு அதாவது நிதி அப்படிங்கிறத தாண்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது யார் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூய்மை பணியாளர் வந்து பல்வேறு கழிவுகளை கையாளக்கூடிய ஒரு சிக்கலான வேலையா இருக்காங்க. சில பல நேரங்களில் விஷவாயு தாக்கக்கூடியது, அவங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். 10க்கும் மேற்பட்ட உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படணுங்கிறாங்க. தொடர்ந்து நடக்குது, மரணமே தொடர்ந்து நடக்குது. இதுக்கு முன்னாடி ஆவடியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்திலுமே கூட அவரை உள்ள குழிகளை இறக்குனது யாருங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. எந்த உபகரணம் இல்லாமல் எப்படி இறக்குறீங்க? ஸோ எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் தூய்மை பணியாளர் தங்களுடைய வேலையை செய்கிறாங்களே, உங்களுடைய தூய்மை பணியாளர் கட்டமைப்பு எவ்வளவு கேவலமாவா இருக்குது அப்படின்னும் கேட்குறாங்கய்யா. தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு புது முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காப்புல. அது என்னன்னா, எல்லா எம்பிக்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாரத்தில் 4 நாள் தொகுதியில் இருக்கீங்க. 3 நாள் தான் மட்டும் நீங்கள் வெளியே போகணும்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி 4 நாள் இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் இருக்கிற எம்பிலாம் கேட்டுங்கப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிங்க ஏங்க நீங்கள் திராவிட மாடலில் 40க்கு 40 வென்றாங்க இல்லையா, அந்த சாதனை படைத்த எம்பிக்கள் எல்லாரும் தொகுதிக்குள்ளே இருந்து வேலையை பாருங்க. ராசா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்னது, நாடாளுமன்ற வளாகத்திலே நான்வெஜ் போடுவதில்லை தெரியுமா, ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தார். ஆமா, மூப்பனாருடைய அந்த முக்கியமான டேபிள் எல்லாம் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. 40 பேரும் கேன்டீன் போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றதா போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ என்னன்னா 40 எம்பிக்களும் உங்களுடைய தொகுதி 4 நாள் இருங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த வீட்டுக்கு போனீங்க, எத்தனை காது குத்து, எத்தனை கல்யாணம், எத்தனை மொய் வச்சிங்க, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணுங்கப்பா. முக்கியமா ஸ்டாலின் செயல்படுகிறதா அப்படிங்கறத கண்காணிங்க. மறக்காம A4 சீட்ல எழுதிராதீங்க, துண்டு சீட்ல எழுதி விடுங்க. ஸ்டாலின் செயல்படுகிறதா, அதாவது ஸ்டாலின்னா நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள்டன் ஸ்டாலின், இந்த முகாம்கள்லாம் ஒழுங்கா செயல்படுதா அப்படிங்கிறத கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அது ஒழுங்கா செயல்படலைங்கிறது ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால தான் செயல்படுகிறதா இவங்களுக்கு. ஐயா காங்கிரஸ் கழுட்டு போற மாதிரி இருக்குது, பாதுங்க கூட்டணியில பெரிய ஓட்டையா விழுந்துரும் அப்படின்னு என்ன நடக்கும்ன்றதே தெரியல. கூட்டணியினால தான் திமுகவே நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ காங்கிரஸ் போனா என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க. ஆக மாநில அரசை தண்டித்து அரசு வளர முடியாது. ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா ரொம்ப கஷ்டங்க. பார்த்து படிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நேர்ல ஒழுங்கா பேசிடுறீங்க பாருங்க, நம்மளா என்ன வேணா பேசலாம், பார்த்து சரியா படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்போ நானே உணர்றேன். புள்ளி விவரமா சொல்லிட்டீங்களே. ஆமா, புள்ளி விவரமா சொல்லிருக்காரு. அதான் மாநில அரசை வந்து தண்டிச்சு எந்த அரசும் வளர்ந்துட முடியாதுன்ற மாதிரி சொல்லிருக்காரு. எதுக்கு சொல்லிருக்காரு அப்படின்னா, ஜிஎஸ்டி குறைப்பின் மூலமாக 2.25 லட்சம் அளவிற்கான லட்சம் கோடி அளவுக்கான சேமிப்பு இருக்கும். இதைத்தானே நாங்க முதல்ல இருந்து சொன்னோம், அப்பவே குறைக்க வேண்டியதானே. 8 வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிக்கலாம்ல அப்படின்னா சொல்றாப்ல. இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு அங்க போய் கண்ணில் உழுது அப்படி கிளிசரின் போட்டு அழுதாங்க. மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை எப்படியாவது ஈடுகட்டணும் அப்படின்னாங்க. எப்பா குறைன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, நாங்க குறைச்சா அப்புறம் ஏன் குறைச்சிங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இது என்ன நாடகம்? ஏன் பெட்ரோலை கொண்டு வரலாம் அப்படின்றது கேட்டா அப்படின்னம்னா அதுக்கும் நீங்க தடையா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல இரட்டை வேடங்களை பார்த்திருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு.
அதுக்கான அதே அளவுக்கான விலையை ஆவின் பால் குறைச்சிருக்கா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி நேத்துல இருந்து குய்யோ முயோ எல்லாம் புலம்பினுங்கிறாங்க. கடைசியில் நேற்று ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, சாயங்காலம் ஆஃபர் கொடுத்துருவோம், நெய் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுத்துருவோம் அப்படிலாம் கூட கொஞ்சம். எப்படி கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடாகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அதுபோல இந்த ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களுடைய விலை, நெய் போன்ற பால் பொருட்களுடைய விலை என்றது தள்ளுபடி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது குறைப்பு அப்படின்னு சொன்னா நீங்க அதை நம்பிடுவீங்க. அதுக்கு நல்ல பேர் யாருக்கு போவோம், அவங்களுக்கு போயிடும். நல்ல பேர்லாம் அவங்களுக்கு போக கூடாது, நம்ம தள்ளுபடியில கொடுப்போம், தள்ளு படி அப்படின்ற மாதிரி தான். அதுவும் நவம்பர் மாசம் வரைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்துட்டு நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஆவின் நிர்வாகம். அது என்ன அப்படின்னா, மிக குறைந்த விலையில கொள்முதல் செஞ்சு நாங்க இந்த பாலெல்லாம் வழங்குறதுனால ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் தள்ளுபடி நாங்க கொடுத்துருக்கோம். குஜராத்தினுடைய அது என்ன பண்ணாலும் 40 ரூபா தான் குறைச்சிருக்காங்க. அந்த 40 ரூபா ஜிஎஸ்டியோட மேட்ச் ஆகல. என்னங்க எப்படி போட்டாலும் கணக்கு சரியா வரலீங்க அப்படின்றாங்க. குஜராத்துடைய அமுல், கர்நாடகாவுடைய நந்தினி, இவங்களெல்லாம் விட மிக குறைவான விலையில கொடுக்குறது ஆவின் மட்டும்தான் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது மறைமுகமாக விலை ஏற்றி அதன் மூலமாக வரக்கூடிய பண பலன்களை மறைமுக விலையேற்றமாக இருக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பு, கொச்சின் ஷிப்யார்டு, அப்புறம் மசாகான் வந்து ஒரு நிறுவனம், இவங்கெல்லாம் வந்து 30,000 கோடி ரூபாயில நேற்றே பேசியிருந்தோம். 2 கப்பல் கட்டும் துறைமுகத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது கொச்சி ஷிப்யார்டு எப்போ தொடங்கப்பட்டது, எங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, மசாகான் எப்போ தொடங்கப்பட்டது, அது எங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஆனா எந்த இடத்துலையுமே இவங்களே போய் அதெல்லாம் கூட்டு வந்து டிஆர்பி ராஜா அப்படி பேசுறாரு, அவர் தான் போய் வாங்க இப்படிதான் அவர் லெஃப்டா வந்து ரைட் வந்து அப்படி வந்தீங்கன்னா தலைமைச் செயலகம் இருக்கும், அங்க சிஎம் இருப்பாரு, நீங்க வந்து கையெழுத்து போட்டு போயிருங்கன்னு சொல்லி இப்படி சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு. என்னங்கய்யா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டினா எப்படியா உருட்டுனா ஒரு ஞாபகம். அதிமுகவில் செங்கோட்டையை போன்று கம்பீரமாக இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பல பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. அது ஒரு பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு ரத்தங்களுக்கு ஒரு பெரிய செங்கோட்டை தான். என்ன ஸ்கூல் புக்கில் வர்ற செங்கோட்டை, அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனாலும் அவர் மீதான அந்த அன்பின் காரணமாக நிறைய பேர் வந்து அதிமுகவோட விலகிட்டாங்கலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கால் வச்சிட முடியுமோ அப்படின்லாம் பேசினாங்க. ஐயா வந்து இன்னைக்கு கால் வச்சு கோபியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரத்யட்சமாக இருக்காரு, தரிசனம் கொடுத்துருக்காரு. பார்த்தவொன்னு ரத்தங்கள்லாம் ஒரு கோஷம் போடுறாங்க, பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, கோபி எங்கள் கோட்டையடா, எடப்பாடி எங்கள் சிங்கமடா அப்படின்னு முழக்கம். என்னப்பா வர்றவங்கலாம் சிங்கம்னா என்னதான் இது, மற்ற புலி சிறுத்தை இதெல்லாம் வரவே வராதா? அது தெரியல, என்னமோ அந்த சனிக்கிழமை சிங்கம் மாதிரி இவர் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை சிங்கம், எஸ் எதிர்கட்சி சிங்கம். ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கோபியில் வந்து களமிறங்கி இருக்காரு. அதனால இந்த செங்கோட்டையன் அவர்களோட போனவங்களெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் இருந்து கூட்டிட்டு வந்து, ஏப்பா அங்கே வேண்டாம், இங்கே வாங்க, நம்ம கோபி தான் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அப்படிலாம் இல்லை, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வர்றாரு அப்படின்றனாலும் இன்னும் நாம அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலை அப்படிங்கிறதுனாலையும் மாட்சிமை பொருந்தி பல கோடிக்கணக்கான நபர்கள் அப்படியே மாநில எல்லையில் இருக்காங்க. அவங்களாம் கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. ஆமா, அப்படி அவங்களாம் வர வேண்டாம் அப்படின்றனால சரி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூப்பிடலாம் சொல்ல செங்கோட்டைன்னு சொல்லி வச்சிருக்காரு. எந்த கோட்டையா இருந்தாலும் கொடி ஏற்றுறது நானா தான் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கிறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிருக்காரு. கொடி ஏற்றுறாரா இல்லையாங்கிறத பொறுத்து. இன்றைய கொசுறு தகவலாக நேற்றைக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமித்ஷா சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அமித்ஷா விஜய் வந்து பாஜகவுடைய மவுத் பீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து இன்னைக்கு அண்ணாமலைகிட்ட கேட்டோன்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஏங்க விஜய்க்குன்னு தொண்டைக்குழி இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு போறாரு, எங்ககிட்ட ஏதாவது பண்றீங்க? சிந்தனை இருக்கு, A4 சீட் இருக்கு, பேனா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இது தொண்டக்குழி நாக்குன்றது ஒரு மாதிரியா. எஸ், ரொம்ப தெளிவாக சொல்லி. அது போக ஐயா அப்பாவு மாதிரியான ஒரு மோசமான அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது. அவர் ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கு வெளியே இருந்து திமுகவுடையும் ஐயா கருணாநிதி அவர்களையும் துரோகின்லாம் பேசினாரு. இப்போ அந்த கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் 2 பாஜக உறுப்பினர்கள் எந்திரிச்சு பேச நினைச்சாலே அவங்களை பேச விட மாட்டேங்கிறாரு. என்னங்க இவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி கொசுறு தகவலை தம்பி சொல்லிட்டாப்ல. கொசு தகவலை நான் சொல்றேன். என்னது? குற்றாலநாதர் கோவில்ல மீன், என்ன மீனுன்னு தெரியல, வேற லெவல் அப்படியே சின்ன சின்ன பீஸா வெட்டி அந்த பயணியர் தங்கும் விடுதியில, அந்த பக்தர்கள் தங்கும் விடுதியில நல்லா ஜெகஜோதியா வந்து கிளீன் பண்ணி பண்றாங்க. ஸோ நான்வெஜ்ஜை கோவில்ல அனுமதி இல்லாமல் செய்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். ஃபிஷ் ஃப்ரையில் தண்ணியில் அப்படியே தக்கன்னு செத்து போய் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு குழம்பா வைக்க போறாங்களா இல்லை ஃப்ரை பண்ண போறாங்களா அப்படின்றதுல கொஞ்சம் நேரம் லேட்டாக போயிருந்தாலும் ஒரு பீஸ் சாப்பிட்டு கூட இவங்க வந்துருக்கலாம். ஸோ கோவில்ல, அதுவும் குற்றாலநாதர் சிவன் கோவில்ல இந்த மாதிரியான செயல்கள் செய்யறத யார் ஊக்குகிறாள்? இது செய்யறதே பார்த்தீங்கன்னா அந்த இந்து சமய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து பக்காவா போட்டுருக்காள்.
இதெல்லாம் எங்க பார்க்க போறீங்க? இதுல வேற ஒரு சேகர்பாபு ஐயா அவர்களோட சொன்ன கோச்சுவார், இதெல்லாம் இல்ல, இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குற்றாலம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நாதர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடியன்ற மாதிரி புது விளக்கம் கொடுப்பாரு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்துங்கிற மாதிரி கொடுப்பாரு. இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத நீங்க எதுக்கு அந்த துறையை நிர்வகிச்சு இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு மக்கள் பக்தர்கள் உண்மையிலே உள்ளபடியே முருகர் மாநாட்டெல்லாம் தேவையான கேள்வி. இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.